அருட்பெரும் ஜோதி. சுபம், லாபம், ஐஸ்வர்யம், தனவரவு, பணவரவு உங்கள் வியாபாரத்தில் பெருகட்டும். வரக்கூடிய ஏப்ரல் 1 நியூ ஃபினான்ஷியல் இயர் பூஜை செய்யக்கூடிய அனைத்து வியாபார அன்பர்களுக்கும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் அலுவலகத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சமமான ஒரு பூஜையை செஞ்சுட்டு வியாபாரத்தை தொடங்குங்க. பிறக்கக்கூடிய புது ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு தனம், பணம், ஜனம்னு எல்லாத்தையும் வசீகரம் பண்ணித்தரும். மறக்காமல் இதை கடைபிடிங்க. உங்களோட கம்பெனியோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் குபேரபீடத்து குபேரரும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். வாழ்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புது வருஷம் நம்ம தொடங்குவோம். அந்த புது வருஷ கணக்கை தொடங்கிறது அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்தே ஒரு ஐதீகம்தான். ஸோ நீங்கள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அன்னைக்கு விடுமுறைங்காட்டிக்கு ஏப்ரல் 1க்கு அப்புறம் எப்போ நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு போவீங்களோ அப்போ முதல்ல மஞ்சள், பச்சை கற்பூரம், அதற்கு அப்புறம் கல்லுப்பு கலந்து உங்களோட அலுவலகம் முழுவதும் தெளித்து விடுங்க. ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து சரிபாதியாக வெட்டி 2லேயும் குங்குமம் தடவி கடையோட என்ட்ரன்ஸில், அது ஆஃபீஸோட என்ட்ரன்ஸில் வையுங்க. அதற்கு அப்புறம் உங்கள் கல்லாப்பெட்டியில் திருப்பதி ஏழுமலையான நினச்சிட்டு 11 ரூபா காணிக்கையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி இந்த சிம்பிள் போட்டு சுபம், லாபம் அப்படின்னு மஞ்சள்லையோ குங்குமத்துலேயோ வரைஞ்சிட்டு அதற்கப்புறம் உங்கள் லெட்டர் பேட்லேயும் இதை வரைஞ்சிட்டு அதைய உங்களுக்கு முன்னாடி வச்சுருங்க. ஆஃபீஸுக்கு போகும்போதே புது கணக்கு நோட்டு ஒன்று வாங்கி அந்த புது கணக்கு நோட்டில் எனக்கு திருப்பதி ஏழுமலையான் இந்த ஆண்டிலிருந்து என் கூட பிஸ்னஸில் இருப்பார், அவர் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் தான் என்னோட பிஸ்னஸோட முதலாளின்னு புது நோட்டில் அவர் பேரை எழுதுங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியையோ குலதெய்வத்தையோ அல்லது நம்ம குபேரபீடத்து குபேரரோட பேருக்கு ஒரு கணக்கு நோட்டு எழுதி முதல் வியாபாரமாக அவங்க பேரை போட்டு ஒரு 106 ரூபா வியாபாரம் செஞ்சுட்டாங்கன்னு எழுதி அந்த 106 ரூபாவை அந்த நோட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த நோட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் இதே சிம்பிள் போட்டு சுபம், லாபம்னு எழுதிக்கங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் உட்கார்ந்து மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஏப்ரல் 1லிருந்து தினம் தினமும் என் வியாபாரத்திற்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும், அவர்களை நான் 100% திருப்திப்படுத்தணும், அதன் மூலமாக அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யணும், அதன் மூலமாக எனக்கு செல்வங்கள் குவியணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. இதைய அன்று செஞ்சுட்டு அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அல்லது ஏதோ ஒரு பணமோ வஸ்திரமோ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏப்ரல் 1ஆம் தேதி வீட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் இதை செய்யுங்க. இல்லை சின்ன ஆஃபீஸாக இருந்தாலும் பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் இந்த புது கணக்கு வழிபாட்டை செய்து விடுங்கள். செய்துட்டு உங்களோட கையில் இந்த இடத்துல சுபம், லாபம் அப்படின்னு எழுதிக்கங்க. ப்ளூ கலர்லேயே எழுதிக்கலாம், சுபம் லாபம்னு எழுதிக்கங்க. இந்த நாள் முதல் நான் தினம் தினமும் நன்றாக உழைப்பேன், எனக்கு தினம் தினமும் நிறைய வாடிக்கையாளர் வருவார்கள், அவர்களை திருப்திப்படுத்தி செல்வத்தை குவிப்பேன்னு வேண்டுங்க. அப்படியே நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம், லட்சுமி அம்மா பிறந்த தினம், சபரிமலை ஐயப்பன் பிறந்த தினம். இந்த தெய்வீகமான நாளில் புது கணக்கையும் தொடங்கி இந்த வழிபாட்டை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் தனம், பணம், செல்வம் நிச்சயமாய் பெருகும். உங்களுக்கு பெருக வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்தில் நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் பங்குனி உத்திர சிறப்பு பூஜை இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நேராக கலந்துக்கங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு உங்கள் வியாபாரத்தில் வைக்கிறதுக்கு வியாபார வசிய எந்திரத்தையும் பூஜையில் வச்சு தரோம். தேவைப்பட்டால் தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நிறுவனத்தோட பேரில் பூஜை செய்து அந்த எந்திரத்தை அனுப்புகிறேன், அது உங்கள் வியாபார கல்லாப்பெட்டியில் வைத்து தினமும் புணுகுதடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நடைபெறும் பூஜையில் இந்த தெய்வீகமான திருச்செந்தூர் சத்துருசம்கார மேடையை பூஜையில் வச்சு அனுப்புகிறோம். கண்டிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 4, 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க, பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள, பூஜைகள் செய்ய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. ஏப்ரல் 6 ராகு கேது பெயர்ச்சி, அதோடு இணைந்து வரக்கூடிய தெய்வீகமான ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் 67வது மாதமாக பண்ணுறோம். அந்த யாகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால காரிய தடைகள் சரியாகக்கூடிய நாளில் அந்த சங்கல்பம் செய்கிறோம். உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள். தெய்வீகமான லட்சுமி வசியப்புடைய பிரசாதமாக அனுப்புகிறோம். ஏப்ரல் 12 சென்னையில் வியாபார
ஆகர்ஷணம் ஏற்படுத்தும். பிஸ்னஸ் மந்த்ரான்னு ஒரு 1 டே ஒர்க் ஷாப் நடக்குது. தொழிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் மந்த்ரா வந்து பாருங்கள். உங்களோட எனர்ஜியை மேம்படுத்தி எப்படி வியாபாரத்தில் செல்வத்தை குவிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தந்து உங்களை வழிநடத்த இருக்கின்றேன். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.